எப்போ தான் பொங்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க. அதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் கூட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கிழக்கு பக்கமாக பார்த்து தாங்க பொங்குச்சு. அதை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டோம். ஹலோ வியூவர்ஸ், இது தாங்க பொங்கல் அன்னைக்கு நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு தோட்டத்து பக்கமாக வந்துட்டோங்க. முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் எல்லா காரியமும் செய்யணும்னு சொல்லுவாங்க. மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க அடுப்பு பற்ற வச்சோம். பொங்க பானையில் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியும் பாலும் சேர்த்து தாங்க வச்சேன். ரொம்ப நேரமாக காற்றடிச்சிட்டே இருந்ததுனால ஒரு தடவையும் அடுப்பை பற்ற வைக்கிறதும் அணையிறதுமாவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பற்ற வச்சுட்டேங்க. ஒரு வருஷமும் நாங்கள் பொங்கல் வைக்கும்போது பெரியவங்க யாராவது கூட இருப்பாங்க. அதனால அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஏதாவது தெரியாமல் செஞ்சால் கூட இதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கும்போது யாருமே இல்லை. எல்லாம் ஊருக்கு போனதுனால நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தாங்க பொங்கல் வச்சோம். ரொம்ப நேரமாக அடுப்பு புகஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து தாங்க அடுப்பை நல்லா பற்ற வச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்ச தண்ணியும் பாலும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுது. எப்போ தான் பொங்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தீயை கொஞ்சம் கூட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நல்லாவே பொங்குச்சுங்க. கிழக்கு பக்கமாக பார்த்து தாங்க பொங்குச்சு. அதை பார்த்ததுமே நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டோங்க. பொங்குனதுக்கப்புறம் அடுப்பு நல்லாவே அணைஞ்சிருச்சுங்க. மறுபடியும் பற்ற வச்சுக்கலான்னு விட்டுட்டேன். ஊற வச்ச அரிசியும் அந்த தண்ணியோட சேர்த்துக்கிட்டேங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சேங்க. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொலைய வேக விடணும். ஏன்னா வெல்லம் போட்டதுக்கப்புறம் அரிசி வேகாதுங்க. அதனால முன்னாடியே நல்லா வேக விட்டுறணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி ஒரு பங்குன்னா அதோட 2 மடங்கு வெல்லம் சேர்த்துக்கணுங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் வெல்லம் எல்லாம் நல்லா உருகிடுங்க அந்த ஹீட்லேயே. அதுக்கப்புறம் இடித்து வச்ச ஏலக்காவையும் சேர்த்துக்கிட்டேங்க. இதோட வீட்டிலேருந்து நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொண்டு வந்திருந்தேன். அதையும் அதோட சேர்த்துட்டேங்க. என்னதான் நம்ம வீட்டில் பொங்கல் வச்சாலும் கோயிலில் வைக்கிற பொங்கல் டேஸ்ட் வரலையேன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பொருள் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த பொருள் சேர்த்ததுக்கப்புறம் கோயிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் பொங்கல் செய்யும் போதும் இதை சேர்த்து பாருங்கள். இந்த பொருள் தாங்க அது. பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வீட்டில் நீங்கள் பொங்கல் வைக்கும் போதும் பொங்கல் வச்சு இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக நுணுக்கி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பரிமாறி பாருங்களேன். கோயில் வாசத்தோட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பொங்கலை சாமிக்கு படையல் போட்டுட்டு தேங்காய் பழெல்லாம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டோங்க. சாமிக்கு படையல் போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோங்க. அது எங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியலங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நீங்களும் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கள்ல ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கும்போது. நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணீங்க, என்னென்ன விஷயம்லாம் சொதப்புச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தாங்க போனோம். அது என்ன பிளேஸ், அங்கே என்னென்னலாம் இருந்தது, அதுக்கு எப்படி போகணும், அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கார்டன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா என் சேனல் இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.